தமிழக தேர்தலில் இந்த 2020 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாற்றம் என்ற அடிப்படையில் வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. சரி, ரெண்டு காட்சியும் பார்த்தாச்சு, புதுசாக சரி போடுவோமே அப்படின்னு நோக்கத்துக்கு போடப்பட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு 10 ஓட்டில் 6 ஓட்டு திமுக ஓட்டு தாவைக்கு போதுன்னா 4 ஓட்டுக்கு அதிமுக ஓட்டுக்கு தாவைக்கு. ஸோ மிகப்பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. தமிழக தேர்தலில் இந்த 2020 தேர்தலில் ஒரு பிரதான பெரிய கட்சினா தாவேக்கன்னு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் முகம், விஜய்க்குடைய சின்னம், இதுக்கான ஓட்டை தான் இருக்க ஒழிய அந்த முகத்திற்காக சின்னத்துக்காக விழுகிற ஓட்டு. அப்புறம் இது வரலாற்று எம்ஜிஆர் கொண்ட மாதிரி புதுசாக விழுந்துருக்கு. ஸோ அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்றத சென்னை மண்டலத்தில் சாதகமாக இருக்கிறது, அறந்தாங்கி தாவேக்க சாதகமா இருக்குது, காரைக்குடி தாவேக்க சாதகமா இருக்கு, மதுரை தெற்கு தொகுதி சாதகமா இருக்கு. இப்படி நிறைய தொகுதிகள் பாத்தீங்கன்னா தாவேக்க சாதகமா இருக்கு. நான் திமுக குடும்பம் சார்ந்தவங்க கூட திமுக குடும்பத்தில் இருக்கேன். ஒரு காலத்தில் திமுகவுடைய கிளைச்சலராக இருந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி திமுக வந்து ஓட்டுகளை தக்க வச்சுக்க திமுக ஓட்டுக்கே பணம் கொடுத்தா கூட அவங்க மாற்றி ஓட்டு போட்டுருக்காங்க. சரி, இதுதான் அப்படின்னா அதிமுக வந்தீங்கன்னா அதிமுகவில் அம்மா அப்பா அதிமுக சேர்ந்த ஓட்டு போடுவாங்க, பிள்ளைங்க மருமகள் 2 பேரும் வந்து தாவேக்க ஓட்டு போடுறாங்க. அப்படினாலும் ஒரு ரிசல்ட் தாவேக்க தான் ஒருக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு தராசு மாதிரி இப்படின்ற ஒரு தடுமாற்றமான ஒரு தேர்தல் முடிவாக தான் இருக்கு. ஏன்னா இப்படி ஏறதா அது தாவேக்க தான் டிசைட். தாவேக்கா யார் ஓட்டை இறக்குறார், யார் ஓட்டை ஏற்றுக்கிறார், ஒவ்வொரு தொகுதி வரையும் மாறுபடுது. கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வருகிற முடிவு வந்து நிச்சயமாக ஒரு தமிழக வரலாற்றில் ஒரு புதுமையான ஒரு வரலாறாகும். கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதிமுக 80 தொகுதியில் வெற்றி பெற்று தாவேக்கா 40 தொகுதியில் வெற்றி பெற்று கூட கூட்டணி ஆட்சி. திமுக அதிமுக 2 இயக்கத்துக்கும் பல சரிவு ஸ்டார்ட் ஆகிடும். இனி வரும் காலத்துக்கு நாங்கள் வந்து பழமையான இயக்கம், ஓட்டு வங்கி கொண்ட இயக்கம்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே கூட்டணியே பலம் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா ஒட்டுமொத்த ஓட்டுகளும் சரிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே ஏன்னா மக்கள் மாற்றி ஓட்டு போடக்கூடிய மனப்போக்கு வந்துட்டாங்க, மாற்றம் வேண்டும் என்று விரும்புறாங்க. அது யார் ஒருவர் வருவாங்களோ அவருக்கான எதிர்காலம் தான். எம்ஜிஆருக்கு இது சின்ன எம்ஜிஆரா தாக்கம் ஏற்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல பெருங்கட்சிகளுக்கே ஒரு சரிவை உருவாகி இருக்கிறார். அது இந்த விஷயம் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் 70 ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு 2 திராவிட இயக்கம் மருவி ஆட்சி ஆண்டு கொண்டது. அந்த 2 திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு ஆட்டத்தை கொண்டெடுக்கிறார். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அப்படின்னு பாக்குறப்போ சியை தான் அதிமுக இருக்க ஒழிய ஏபியில் வந்து திமுக தாவேக்கான்னு இருக்கு. கிட்டத்தட்ட அப்படி பாக்குறப்போ சரியாக இருக்குன்னா 80 தொகுதிகளில் திமுக கூட்டணி தாவேக்கா என்ற சூழல். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம்ண்ணா. வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் அன்பு சகோதரருக்கும் நன்றிண்ணா. ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சுன்னு வந்து சொல்லலாம். யாராலையும் கணிக்க முடியாத ஒரு எலெக்ஷனாக தான் இந்த எலெக்ஷன் வந்து இருந்தது. இப்போ இந்த எலெக்ஷனுக்கான இந்த எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து தாவேக்கா வந்து ஒன்று ஆட்சியை பிடிக்கும், இல்லை வந்து இந்த 2ஆம் இடத்துக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷனில் கிங்காக இருப்பார், இல்லை கிங் மேக்கராக இருப்பார்னு வந்து சொல்கிறாங்க. அதிமுக வந்து 3ஆவது இடத்துக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இருக்குன்றாங்க. திமுக வந்து ஒன்று ஆட்சி கிட்ட வந்து போவாங்க, இல்லைன்னா அந்த தொங்கு சட்டமன்றம் அமையும் வந்து சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ்? நீங்க சொல்ற எல்லாமே நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எக்ஸிட் போல் நம்ம எடுத்தோம், சரியா வரல. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 ஓட்டுல 6 ஓட்டு திமுக ஓட்டு தாவைக்கு போகுதுன்னா 4 ஓட்டுக்கு அதிமுக ஓட்டுக்கு தாவைக்கு போகுது. ஸோ மிகப்பெரிய லெவலில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. தமிழக தேர்தலில் இந்த 2020 தேர்தலில் ஒரு பிரதான பெரிய கட்சினா தாவேக்கன்னு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஏன்னா 2 ஆட்சி மேலே வெறுப்பின் காரணமாக 2 கட்சியிலேருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பணம் கொடுத்து அந்த ஓட்டும் வந்து மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக தான் இது இருக்கு. ஸோ நானே 26 வருஷமா ஆய்வில் நானே ஆவலோடு எதிர்பார்க்குறேன். இந்த முடிவுகள் எதை நோக்கி போகிற விஷயம் நானே பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று, அதுக்கடுத்து திமுக கொங்கு சட்டமன்றத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. 128 தொகுதிகள் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏற்ற விஜயுடைய ஓட்டுகள் சரிந்தால்
கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா அதை பிடிக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்ல மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரியாக்ஷன் மாறதுக்கு. இப்போ தாவேக்கா உதாரணத்துக்கு ஒரு 37 தொகுதிகள் சாதகமாக இருக்கு. அது 1-2-3-4 தொகுதி ஏறலாம் இறங்கலாம். அப்படி ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்தால் வாக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து நிறைய ஆயிருக்கு. அது புதுமையான கட்சி, புதுமையான தேர்தல், புதுமையா எஸ்ஐன்ற ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து எங்களை போன்ற ஆட்கள் கணிப்பதிலே மிக சவாலாக இருக்குது. உள்ளபடியே ஒன்றும் சொல்ல முடியாது. எக்ஸிட் போல் கூட உள்ளபடியே வருமானது சந்தேகம். இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் விடப்பட்டிருக்காங்க. அந்த விடப்பட்ட இந்த போது கூட கரெக்டாக வருமானது சந்தேகத்தை ஏற்படுது. ஏன்னா கட்டாயம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எக்ஸிட் போல் சொல்றதுக்கும் ரிசல்ட்டுக்கும் என்டையர் மாறுபட்டுருங்கிறது நான் உணரப்படுறேன். எடுக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பார்க்குற போது, மக்கள் கருத்துக்களையும் தரவுகளின் அடிப்படையில் பார்க்குற போது நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். தமிழக தேர்தலில் இந்த 2020 தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாற்றம் அடிப்படையில் வாக்களிக்கப்பட்டிருக்காங்க. சரி, 2 காட்சியும் பார்த்தாச்சு, புதுசாக சரி போடுவோமே அப்படின்னு நோக்கத்துக்கு போடப்பட்டிருக்காங்க. ஆனால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதாவது கூட்டம் கூடியதும் ஓட்டாக மாறுகிறது, அதை தாண்டிய ஒரு கூட்டமும் ஓட்டாக போட்டிருக்கு. அதனால இதை வந்து கணிப்பது என்பது சவாலான விஷயம். எந்த ஒரு நிறுவனத்தாலையும் எந்த ஒரு தொலைக்காட்சியாலையும் இந்த தேர்தலை பற்றி கணிப்பது என்பது மிக சவாலான விஷயம். அது உள்ளபடியே முந்தைய தேர்தலில் கூட கணிச்சிடலாம். எக்ஸிட் போல்ன்றது சரி வருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்புறம் நிச்சயமா இன்னைக்கு வருகிற எக்ஸிட் போலை விட மாற்றி வருவதற்கான வாய்ப்பு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வரலாம், வராமும் போகலாம். தாவேக்கா பற்றி சொல்ல முடியும். ஏன்னா வெற்றி வாய்ப்பு என்பது 35-36% ஓட்டுகளை நிச்சயம் வாங்கணும். சராசரியாக 35% ஓட்டு வாங்கணும். அந்த வெற்றி பெற தொகுதியில, தமிழ்நாடு முழுக்கன்னு சொல்ல விட வெற்றி பெற தொகுதியில 35-37% ஓட்டுகள் இருக்கணும். மும்முனை போட்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் வாய்ப்புன்னு சொல்லலாம். ஆனா 3 ஃபைட்டர் கார்னர்ல மிஸ் ஆகலாம். ஸோ வரலாம், வராமல் போகலாம், சொல்ல முடியாது. அப்படி இந்த ரிசல்ட் எப்படினாலும் மாறும் நமக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஓட்டுகளை வந்து தாவேக்கா வாங்கணும். அந்த அளவு ஸ்ட்ரென்த்தான்றது கேள்விக்குறி. ஆனா ஒரு 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு இருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்லை. அதாவது மாத்தி விட்டுருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனா அந்த வெற்றியை பெறக்கூடிய வாக்குகளை பெருமான்றதுல பெருத்த சந்தேகம் இருப்பது. ஸோ அதுலதான் சீட்டுன்றது இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 230 தொகுதியில வந்து ஒரு 37 தொகுதிகள் தாவேக்காவுக்கு சாதகமான தொகுதிகளா இருக்கு, எந்த மாற்றம். ஆனா அதுல வெற்றி வாய்ப்பு என்பது மக்களே மக்கள் திருப்பி மகேசன் திருப்பின்ற மாதிரி மக்கள் முடிவை வருகின்ற போதுதான் எங்களை போன்ற ஆய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்களே உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தமிழக வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து 40க்குள்ள இறங்குதா, 40 தாண்டி 60 தொடுதா இல்லைன்றது அது அப்படி போச்சுன்னா அது வேற மாதிரி கணக்கா மாறும். ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை ஏன்னா சதவீதங்கள் வந்து 85% போலிங் ஆயிருக்கு. ஆனால் சட்டமன்ற தொகுதி வரைய போலிங் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் மாறுபடுது. இது அப்புறம் போது இதில் வந்து பெருசான மாற்றம் இல்லாமல் தெரியுது. ஒரு 5% தான் ஓட்டு டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ நிறைய ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்த மாட்டேங்குது. நிறைய விஷயங்களை மக்களிடம் கேட்குற போது ஆகட்டும், அதுக்கடுத்து சதவீதங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்வதாகட்டும், பழைய வரலாறுகளை முன்வைத்தலாகட்டும், எது வச்சாலும் பொருத்தமே வரலை. ஒரு இப்படிதான் வருன்ற ஒரு யுகத்தில் கூட சொல்ல முடியல, நிலைமை தேர்தல் தான் இந்த தேர்தல். அப்படி பாரு, நாளை வருகிற முடிவு, கிட்டத்தட்ட 4ஆம் தேதி வருகிற முடிவு வந்து நிச்சயமாக ஒரு தமிழக வரலாற்றில் ஒரு புதுமையான ஒரு வரலாறாகும். கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு, தொங்குள் சிறப்பு வாய்ப்பு இருக்கு. ஒரு கால் மேபி இன்னொரு பார்வையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிமுக 80 தொகுதியில் வெற்றி பெற்று, தாவேக்கா 40 தொகுதியில் வெற்றி பெற்று கூட கூட்டணி ஆட்சியை அமைவது கூட வாய்ப்பு இருக்கு. அது அமையலாம் அப்படின்ற இது அமையாமல் போகலாம், சொல்ல முடியாது. அது எதிர்வரும் காலங்களில் பொறுத்து. இல்லைன்னா திமுக கூட்டணி 128 தொகுதியை பிடிச்சி வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா ஓட்டுகளை தமிழகம் முழுக்க ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக தாவேக்கனை வந்து அதிமுக பலவீனமாகி ஒரு 22% ஓட்டுகளை தாவேக்கா கூட்டணி அதிமுக கூட்டணி வாங்குதுன்னா நிச்சயமா 2 பேருக்குள்ள வரப்போது திமுக தன்னிடத்தை இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதுவும் நடக்கின்ற ஒரு தேர்தல் முடிவாக இது இருக்கும் பார்வையில் பார்த்தா சிறப்பாக இருக்கும் தோணுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைப்பதற்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவும் திமுகவும் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்களா? இன்கேஸ் இந்த தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் எதுக்கு நம்ம இன்னொரு ஆளை வந்து விடணும்? அந்த மாதிரி வாய்ப்பு அரசியல் நகர்வுக்கு சரி வராது, சரியா இருக்காது. அது மாதிரி வாய்ப்பு எதிர்பார்க்க வேண்டாம். அது கற்பனை கனவுகளுக்கு அட்பட்டதோட நிஜத்துக்கு ஆகாது. ஏன்னா திமுக அதிமுக எதிரிகளாக மறைமுகமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நேரெதிரின்னு சொல்லக்கூடிய அளவில் அரசியல் காயகத்தில் நடந்து கொண்டிருக்க போது அது சாத்தியக்கூறு அல்ல, அது வாய்ப்பு இல்லை. தாவேக்கா அதிமுக ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் அதிமுக பர்சன்ட் மிக சரிவில் இருக்கு, 28% ஓட்டு இருக்கு. சில தொகுதியில் தான் 30%, 36% வெற்றி பெற வாய்ப்பு இருக்குள்ள. எல்லா தொகுதியுமே அதிமுகவுக்கு அப்படி ஒரு சாதகமாக இல்லை. சென்னை மண்டலம் ஃபுல்லாக திமுக தாவேக்கா ஆயிப்போச்சு. வடார்காடு மாவட்டம் வெசுண்டே நிறைய ஓட்டு டிரான்ஸ் ஆயிடுச்சு, தாவேக்கா டிரான்ஸ் ஆயிடுச்சு. அதனால மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கு. அதிமுகவுக்கும் மிகப்பெரிய சவால், திமுகவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவாலான தேர்தல் தான். முடிவுகள் எப்படினாலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு 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 அலையாக ஓட்டு போடலை.
திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவும் ஓட்டு போட்டிருக்காங்க, தாவேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அதிக ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தாவேக்கான்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை திமுக தாவேக்கா மாதிரி ஒரு செட் உருவாயிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்கலான்றது என்னுடைய பார்வை. அப்படி இல்லை திமுக ஓட்டுகள் நிறைய தாவேக்கா போயிடுச்சு, அதனால வந்து அதிமுக ஓட்டுகள் அப்படி கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறபோது ஒரு 30% ஓட்டுகளை இருந்து வெற்றி வாய்ப்பு பெற தொகுதியில் ஒரு 30% ஓட்டுகள்னா அது வந்து வெற்றி கிட்டத்தட்ட சராசரியாக சொல்லணும்னா ஒரு 53 தொகுதி 70 தொகுதி வரையும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த முன்முனை போட்டியில கூட சாதகமாக இருக்கு. அந்த இதில் ஏதாவது இந்த அதிமுக பிளஸால ஒரு எட்ஜி அமைஞ்சாலும் வாய்ப்பு சொல்ல முடியாது. ஒரு கால் அப்படி இல்லை அப்படின்னா திமுக தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்து 120 தொகுதி பிடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படினாலும் ரிசல்ட் இந்த தாவேக்க தான் ஒரு கிங்கா இருக்குன்னு சொல்லுறது. அதாவது இந்த ஒரு தராசு மாதிரி இப்படின்ற ஒரு தடுமாற்றமான ஒரு தேர்தல் முடிவாக தான் இருக்கு. ஏன்னா இப்படி ஏறது அது தாவேக்க தான் டிசைடட். தாவேக்கா யார் ஓட்டை இறக்குறார், யார் ஓட்டை ஏற்றுக்கிறார், ஒவ்வொரு தொகுதி வரையும் மாறுபடுது. ஒரு தொகுதி இடத்துல அதிமுகவுக்கு தாவேக்க ஓட்டு சாதகமா இருக்கு, ஒரு தொகுதியில திமுகவுக்கு தாவேக்கா சாதகமா இருக்கு, ஒவ்வொரு தொகுதியிலும் மாறுபட்டு இருக்குது. ஸோ அதனால என்னன்னா இது ரிசல்ட் முடிவில் வரும்போது தான் புலப்பட முடியும். இந்த தேர்தலை பொறுத்தவரை கலாவி என்பது வெற்றியை கொடுக்குற கலாய்வாக இருப்பது ரொம்ப கேள்விக்குறியா இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த 30% மேல வந்து ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு சொல்றீங்க. வாய்ப்பு இருக்கு. ஓகே. இன்னொரு புறம் வந்து இந்த 37 தொகுதிகள் கிட்ட விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வந்து சொல்றீங்க. இப்ப 75 வருட பாரம்பரியம் கொண்ட கட்சி வந்து திமுக, அப்புறம் அதிமுக வந்து ஒரு 54 வருடம் பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. அவங்கெல்லாம் இருக்கும் போது விஜய் அவர்கள் வந்து இந்த 37 தொகுதிகள் வந்து ஜெயிக்க முடியுமா? அது மாதிரி பரவல பார்க்க வேண்டாம். பழமையான இயக்கங்களுக்கு சரிவு தொடங்கி விட்டது. அப்படி சொல்ல போனா திமுகவில் வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த கட்சி ஓட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே இருக்குது. ஒரு 15 ஆண்டுல நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் திமுக குடும்பம் சார்ந்தவனும் கூட திமுக குடும்பத்தில் இருக்கேன். திமுக என் கிளைக்கழக செயலாளர் கூட இருந்திருக்கேன். ஒரு காலத்தில் திமுகவுடைய கிளைச்சலராக இருந்திருக்கேன். அந்த கட்சியினுடைய வழக்கறிஞராக கூட பயணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதெல்லாம் கடந்து 5 ஆண்டுகளாக ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தில் முழுமையாக நான் செயல்பட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு ஐபிடிஎஸ்ன்ற கம்பெனியோட இயங்கிட்டு இருக்கேன். நான் பார்த்த காலத்திற்கும் இப்போதைக்கும் மாறுபாடு என்னன்னா, அப்போ திமுகவில் வந்து என் கிளையிலே கூட எடுத்துங்க, பணத்தை வாங்கிட்டு திமுக கட்சிக்காரன் ஓட்டு தான் வாங்குவான், மீது ஓட்டு போறவனு கொடுத்து இது பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி திமுக வந்து ஓட்டு தக்க வச்சுக்க திமுக ஓட்டுக்கே பணம் கொடுத்தா கூட அவங்க மாத்தி ஓட்டு போட்டுருக்காங்க. சரி, இதுதான் அப்படின்னா அதிமுக வந்தீங்கன்னா அதிமுகவில் அம்மா அப்பா அதிமுக சேர்ந்த ஓட்டு போடுவாங்க, பிள்ளைங்க மருமகள் 2 பேரும் வந்து தாவேக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படி பார்க்குறப்ப அதிமுக என்ன பண்ணுறோன்னா அந்த அதிமுக ஓட்டு அப்பா அம்மாவுக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்காம போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பா வந்து அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, அம்மா வந்து தாவேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வும் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அதே மாதிரி திமுகவிலையும் பார்த்தீங்கன்னா அப்பா திமுக ஓட்டு போட்டிருக்காங்க, பிள்ளைங்களுடைய வலியுறுத்தல அம்மா தாவேக்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு கணிப்புகள் எப்படி வரும் சொல்லுங்க. அதை விட இன்னொரு சென்டிமெண்ட் வந்து இந்த பேர பிள்ளைகள், இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிற 17 வயசுக்கு உட்பட்ட புதுசா உருவாகிற வருங்கால வாக்காளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவையோ அப்பாவையோ ஓட்டு அம்மாவையோ அம்மா இந்த மாதிரி டிவிக்கு ஏதாவது ஓட்டு போடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு எடுத்து இதெல்லாம் வந்து பார்க்குற போது சென்டிமெண்ட் எலெக்ஷனாக இது இருக்குது. அப்படின்ற போது இது இந்த முடிவுகள் வருகிற போது தேர்தல் முடிவில் தான் இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டை உருவாக்கி தெரியும் ஒழிய விஜயோட இம்பாக்ட் எவ்வளோ உருவாயிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து குழந்தைகளை நீங்கள் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்கள் அங்கிள் கிட்ட சொல்லுங்க, அப்போ அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது ஆழமாக பதியப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் வந்து இளைஞர்கள் முதல் பதியப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளைகள் கூட டிபிகேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து களத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. விசில்ஸ் இன்னும் சென்றடைஞ்சிருக்கு. அதாவது கேண்டிடேட்டு பிரச்சாரம் தேர்தல் அறிக்கைன்னு இல்லை, விஜய் விசில் சின்னம் இந்த மூத்திற்காக ஓட்டு அப்படின்ற ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். ஸோ கொள்கை கோட்பாடு தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் அறிக்கை இதுக்கான இம்பாக்டான ஓட்டு அல்ல. விஜய் முகம், விஜய்க்குடைய சின்னம், விசில், இதுக்கான ஓட்டை தான் இருக்க ஒழிய கேண்டிடேட்டுடைய திறமை, தனித்திறமை, தகுதி, அவருடைய கல்வி அறிவு, ஒரு முகம், அவருடைய ஃபேஸ் வேல்யூவோ இல்லை அவருடைய செயல்பாடுகளோ, உள்ளூர் அரசியல் அவருடைய நிலைப்பாடுகளோ, அவர் வந்தால் சிறப்பாக இருக்கணும், அதுக்கான தரவுகள் அடிப்படையில் எதுவுமே கிடையாது. முழுக்க அந்த முகத்திற்காக சின்னத்துக்காக விழுகிற ஓட்டு. அப்புறம் இது வரலாற்றில் எம்ஜிஆர் கொண்ட மாதிரி புதுசாக விழுந்திருக்கு. ஸோ அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்றத தேர்தல் முடிவில் தான் தெரிய வரும். அதனால என்னன்னா திமுக அதிமுக 2 இயக்கத்துக்கும் பல இயக்கம் சரிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி வரும் காலத்துக்கு நாங்கள் வந்து பழமையான இயக்கம் ஓட்டு வங்கி கொண்ட இயக்கம்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே கூட்டணியே பலம் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப கூட்டணி பழைய மாதிரில சரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த ஓட்டுகளும் சரிச்சிட்டாங்க. இதுக்கு மேல ஏன்னா மக்கள் மாத்தி ஓட்டு போடக்கூடிய மனப்போக்கு வந்துட்டாங்க. மாற்றம் வேண்டும் என்று விரும்புறாங்க. அது யார் ஒருவர் வர்றாங்களோ அவருக்கான எதிர்காலம் தான் இன்று இதுக்கு மேல இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த எம்ஜிஆர் விஜயகாந்த் அவர்கள் நிகழ்த்தி அந்த மேஜிக்கை வந்து விஜய் அவர்களும் நிகழ்த்தி இருக்காருன்னு வந்து எம்ஜிஆரை ஒப்பிடலாம், விஜயகாந்த் ஒப்பிடக்கூடாது. ஸோ எம்ஜிஆர் ஒப்பிடலாம். எம்ஜிஆருக்கு இது சின்ன எம்ஜிஆராக தாக்கம் ஏற்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல பெருங்கட்சிகளுக்கே ஒரு சரிவை உருவாகி இருக்கிறார். அது இந்த விஷயம் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் 70 ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு 2 திராவிட இயக்கம் மருவி ஆட்சி ஆண்டு கொண்டது. அந்த 2 திராவிட இயக்கங்களுக்கும் ஒரு ஆட்டத்தை
உண்டெடுத்திருக்கார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப அந்த 30 தொகுதிகள் வாக்குகள் வாங்குவார்னா எந்தெந்த தொகுதியில் வந்து விஜய் அவர்கள் அதிகமா வாங்குவார்? சென்னை மண்டலத்தில் சாதகமாக இருக்கிறது, அறந்தாங்கி தாவேக்க சாதகமா இருக்குது, காரைக்குடி தாவேக்க சாதகமா இருக்கு, மதுரை தெற்கு தொகுதி சாதகமா இருக்கு. இப்படி நிறைய தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கு சாதகமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பார்வையில் பார்க்கணும்னா அதிமுக திமுக நேரடி போட்டிக்கு அப்பாற்பட்டு காங்கிரஸ் பாஜக கூட்டணி, அப்புறம் வந்து பாஜக கூட்டணி, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தாவேக்காவுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் வந்து தாவேக்க கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கு. ஸோ இப்படிலாம் பார்க்குறப்போ ஒப்பிட்டு பார்க்குறப்போ 201 தொகுதியில் ஒரு 37 தொகுதி சாதகமாக இருக்குது. அதில் எந்த அளவுக்கு வந்து 35-37 ஓட்டை பிடிச்சி இந்த மும்முனை போட்டியாக இருக்குது. அதில் வந்து இப்போ தான் இனி வருங்க அந்த முடிவில் தான் தெரிய வருதான் நான் பார்க்குறேன். அது எவ்வளோ ஏறுது இறங்குறது நான் ஒரு ஆய்வாளராகவே இது எப்படி வருன்ற விஷயத்த இந்த நான் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் நான் படிப்பதற்கும் என்னுடைய தொழிலை மெருகேற்றுக் கொள்வதற்கும் இந்த தேர்தலை நானே வந்து ஒரு படித்தலாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணப்படுதாங்க, திமுக வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்ற அந்த நெரேட்டிவ் அது ரெண்டு கட்சியுமே செஞ்சுக்கண்ணா. இந்த எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 18 சர்வேக்கு வந்து அதிமுக சைடு வந்து அதிமுக வெற்றி பெறுன்னு சொன்னாங்க, திமுக சைடு திமுக வெற்றி பெறுன்னு சொன்னாங்க. ரெண்டு பேருமே அதை செட் பண்ணாங்க. ஸோ அது வந்து அதாவது தமிழக வரலாற்றிலே நான் 26 வருஷமாக இத்தனை நிறுவனம்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் புதுசாக இருக்குது, புதுசாக பார்க்குறேன். ஸோ அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஏன்னா போட்டிகள் அதிகமாக இருப்பதனால தாவேக்கா இருப்பதனால அந்த ஒரு விஷயத்த இந்த முறை ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் வந்து பென்னுக்கு ஒரு நிறுவனம் இருக்குது, ஐடிஎம்க்கு ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து முன்னாடி எங்கிட்டே அப்ரோச் பண்ணாங்க. எங்கிட்டே வந்து குறிப்பாக ஏடிஎம்கிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த மாதிரி விடுங்கன்னே சொன்னாங்க. உங்களுக்கு என்ன ஆஃபர் உண்டு? அதுக்கான ஆள் நான் இல்லைங்க, ரெப்புடேஷன் போடும், அந்த விஷயம் செய்ய மாட்டேன்னு ஓப்பனாக இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு போயிட்டா இருக்குது. அதை ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப லோக்கலில் இறங்கி இந்த சர்வே விஷயத்த இந்த முறை ரெண்டு கட்சிகளுமே பயன்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அது மூலிமா பர்சன்டேஜ் ஓட்டுகள் வந்து வாங்கலான்ற விஷயத்த கையாளப்படுத்தினாங்க. அதில் அது ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை பணம் கொடுத்தும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கடுத்து 5000 ரூபாய் பெண்களுக்கு சென்டிமெண்ட்டாக கொடுத்து ஓட்டு போட்டுருவாங்கன்றதுக்காக தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி வருவதுக்கு முன்னாடி திமுக அறிவிக்கப்பட்டது. அதுவும் இம்பேக்டை உருவாக்கலை. ஸோ பெண்கள் ஓட்டுகள் அதிகமாக தாவேக்க வர வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி தான் அதிமுக ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு பார்க்குறப்போ சியை தான் அதிமுக இருக்க ஒழிய ஏபியில் வந்து திமுக தாவேக்கான்னு இருக்கு. கிட்டத்தட்ட அப்படி பார்க்குறப்போ சரியாக இருக்குன்னா 80 தொகுதிகளில் திமுக கூட்டணி தாவேக்கா என்ற சூழலை வருவதற்கான வாய்ப்பு கூட இருவதா நான் பார்க்கப்படுறேன். ஸோ 80 தொகுதியில் 2வது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் பிரதான பெரிய கட்சியாக தாவேக்கா உருவெடுப்பது எந்த மாற்றமும் இல்லை. அது இனி வருங்காலத்துக்கு அந்த கட்சி தலைவர் தன் கட்சியையும் நிர்வாகிகளையும் தக்க வைத்துக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நகர்த்தி கொண்டு அடுத்து ஒரு சிறந்த ஆட்சி பிடிக்கும் நோக்கத்துக்கு தான் அடுத்த நகர்வுகளை நகர்த்தி செல்வாரா செல்ல மாட்டாரா இல்லை சுணக்கங்கள் ஏற்படுமா என்பது வருகிற கால தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் நகர்வுகளை பொறுத்து பிற்கால எதிர்காலம் பொருந்தும். ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் சவாலாக இருக்கும்ன்றது நான் உறுதியாக சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போமா என்ன நடக்குது, ரிசல்ட் வந்து எப்படி வரும், அது குறித்து தொடர்ந்து பேசுவோம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள். ரொம்ப நன்றி தமிழ் தவறுகளுக்கும் அன்பு உறவுகளுக்கும்.